சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழாவின் நிறைவு நிகழ்ச்சி. ஞானப்பிரகாசம் குளத்தில் தெப்போற்சவம் 22 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 12ஆம் தேதி தேரோட்டமும் 13ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெற்றது. விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக இன்று இரவு தெப்ப உற்சவம் நடந்தது. நடராஜர் கோயிலின் தெப்ப உற்சவம் நடைபெறும் ஞானப்பிரகாசம் குளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமலும் கழிவு நீர் கலந்தும் ஆக்கிரமிப்புகளில் சிக்கி இருந்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு சிதம்பரம் நகராட்சி சார்பில் ஞானப்பிரகாசம் குளம் தூர்வாரப்பட்டது. குளத்தை சுற்றி இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு ₹2 கோடியே 80 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரி கரைகள் பலப்படுத்தப்பட்டது. மேலும் நீராழி மண்டபம் அமைக்கப்பட்டு மின் விளக்குகளும் பொருத்தப்பட்டது. இதையடுத்து 22 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தெப்ப உற்சவம் நடந்தது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருந்து நடராஜரின் உற்சவரான சந்திரசேகர சுவாமிகள் தெப்பக்குளத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் அங்கு தெப்பத்தில் வைத்து பல்வேறு பூஜைகள் நடந்தது. இதையடுத்து சந்திரசேகர சுவாமிகள் தெப்பத்தில் எழுந்தருளி குளத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பெருமக்களிடத்திலே சொல்ல வேண்டும், பின்னரால் பெருமக்களிடத்திலே சொல்ல வேண்டும். மற்றவர்கள் உங்களை மீறி எதுவுமே கிடையாது. இந்த சபையிலே வீழ்த்திருக்கிறீர்கள். நடராஜருக்கு அடுத்தது உங்களை நாங்கள் எல்லாரையும் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட இந்த சபையில பெரியோர்கள் வீழ்த்திருக்கிறீர்கள். இந்த நகர்மன்றமும் இங்க இருக்கிற நகர்மன்றத்திலும் எங்களுடைய சிம்பிள் இருக்கிறீர்கள் நடராஜா.
இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.